சொல்றாரு, இந்த 2025 வருஷத்துல பாலான ஸ்தலங்களை நான் திரும்ப கட்டுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப அதற்கு ஒரு உயிர் மீச்சை ஏற்படுத்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார். உங்க குடும்பத்தை, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை, உங்க வீட்டை, உங்க குடும்பத்துல எதெல்லாம் பாழாய் போய் கிடக்குதோ, எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் இது இல்லை, இது அவ்வளவுதான் நினைக்கிறீங்களோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த 2025 வருஷத்துல திரும்ப கட்டுவார். இருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதலாய் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்களை நீ கட்டுவாய். பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவீர்கள். இந்த 2025 வருஷத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, பாழாய் கிடந்த ஸ்தலத்தை, எல்லாரும் சொல்லுங்க, பாழாய் கிடந்த ஸ்தலத்தை கட்டுவீர்கள். அடுத்து ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. இப்போ அதை சொன்னோன்னையும் விசுவாசிக்கிறவங்க மட்டும் சத்தமாக ரயிலே சொல்லணும், சரியா? அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். தலைமுறைனா ஒரு தலைமுறை எத்தனை வருஷம் தெரியுமா? யாருக்காவது தெரியாதோ? ஒரு தலைமுறை எத்தனை வருஷம்னா 40 வருஷம். எத்தனை வருஷம்? ஒரு தலைமுறை 40 வருஷம். அது எப்படி 40 வருஷம் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு 25 வயசில் கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 40 வயசு அவங்களுக்கு கூட்டினா அவங்களுக்கு எத்தனை வயசு ஆகும்? 65 வயசு ஆகும். அவங்க 65 வயசுக்குள்ள அவங்க அவங்க பிள்ளைங்களை பார்ப்பாங்க. அவங்க பிள்ளைகளோட பிள்ளைங்களை அவங்க என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. கரெக்டு தானே? அதுதானே தலைமுறை. அப்படி தானே? தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரத்தை நீ கட்டுவாய். அப்போ ஒரு தலைமுறை எத்தனை வருஷம் சொன்னேன்? 40 வருஷம். 1927 சர்ச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன செஞ்சுருக்காங்க? பண்ணியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 100 வருஷத்துக்கிட்ட வந்துருச்சு. அப்படி தானே? நான் சொல்கிறது தப்பாக கரெக்டாக? 98 வருஷம் ஆயிடுச்சு. அப்படின்னா 2 தலைமுறையாக இந்த இடத்துல கர்த்தரை கூடி ஆராதிக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? தலைமுறை தலைமுறையாக இருக்கிற அஸ்திபாரத்தை நீ கட்டுவாய். அப்படின்னா நம்ம என்ன விசுவாசிக்கணும்னா, கர்த்தர் இந்த 2025 வருஷத்தில் எப்படியாவது நமக்கு ஒரு புதிய ஆலயத்தை கட்டி கொடுத்துருவார். கிடந்த ஸ்தலத்தை நீ என்ன செய்வ? உன்னிடத்தில் தோன்றினவர்கள். அந்த வசனம் அப்படின்னா இன்னும் அந்த வசனத்தை நான் நல்லா யோசித்து பார்க்கும்போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். உன்னிடத்தில் தோன்றினவர்கள் அப்படின்னா புதிய ஜெனரேஷன். அப்படி தானே? தோற்றம்னா என்ன அர்த்தம்? புதிய ஜெனரேஷன். அந்த புதிய ஜெனரேஷன் தான் இந்த பாலா கடந்த நிலத்தை அவங்க என்ன செய்வாங்களாம்? கட்டுவார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே புதிய ஜெனரேஷன் தான். அப்படி தானே? மேக்சிமம் இங்கே இருக்கிற எல்லாருமே புதிய ஜெனரேஷன் தான். கர்த்தர் நம்ம எல்லாரையும் கொண்டு பாலா கடந்த ஸ்தலத்தை என்ன செஞ்சிட்டாரு? கட்டிட்டார். அடுத்து அவர் எதை கட்ட போகிறாரு அப்படின்னா, இந்த 2025 வருஷத்தில் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ திரும்ப என்ன செய்வாய்? கட்டுவாய். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். தலைமுறை தலைமுறையாய் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தலைமுறை. அதாவது விஷயம் என்னென்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர் வசனம் சொல்கிறது, நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடந்தோம்னா அவர் 1000 தலைமுறைக்கு இறக்கம் செய்வார். எத்தனை தலைமுறைக்கு இறக்கம் செய்வார்? 1000 தலைமுறைக்கு இறக்கம் செய்வார். நமக்கு எத்தனை தலைமுறை தெரியும் அப்படின்னா, 2 தலைமுறை தெரியும், இல்லைன்னா 3 தலைமுறை தெரியும். அப்படி தானே? முதல்ல தலைமுறை நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேரப்பிள்ளைகள். இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் ஜீவன் கொடுத்தாருன்னா நமக்கு பேரப்பிள்ளைகளோட பிள்ளைகளை நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். பேரப்பிள்ளைகளோட பிள்ளைகளை யாராவது பார்க்க முடியுமா? 4வது தலைமுறையை பார்க்குற மாதிரி யாராவது இருக்காங்களா? இல்லை. ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு ஆண்டவர் ஜீவன் கொடுத்து என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்கிறார். தலைமுறை தலைமுறையாய். அப்போ ஆண்டவர் இந்த ஆலயத்தை
இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்து ஆராதிச்சது மட்டும் போதாது, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய சந்ததி, உங்களுடைய வருங்கால தலைமுறைகளும் இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த 2025 வருஷத்தில் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டினார்கள், நீயோ தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் கட்டப்படுவ. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைத்தட்டி ஏசப்பா மகிமைப்படுத்துங்க. இந்த 2025 வருஷம் கர்த்தர் பாழான ஸ்தலங்களை கட்டுவது மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறையாய். இது நம்முடைய ஆலயத்தில் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில். ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் குடும்பம் பாழாக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம். ரொம்ப நாளாக என் குடும்பம் இந்த பிரச்சனையினால அடிக்கடி பாழா போகுதியா, அடிக்கடி பிரச்சனையாக இருக்குயா, பாழா போன இந்த ஒரு பாவம், பாழா போன இந்த ஒரு வியாதி, பாழா போன இந்த ஒரு சாபம் என் குடும்பத்துக்குள்ளே வருது, என் வீட்டுக்குள்ளே வருது, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 2025 வருஷத்தில் பாழான ஸ்தலங்களை நான் திரும்ப கட்டுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப அதற்கு ஒரு உயிர் மீச்சை ஏற்படுத்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமாக சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு என்ன செய்தாராம்? வந்தார். சிங்கப்பூர் தேசமும் மலேசியாவும் ஒன்றா இருந்துச்சான். சிங்கப்பூர் தேசத்துடைய மொத்த பரப்பளவே கிட்டத்தட்ட வெறும் 716 சதுர கிலோமீட்டர் தானா. நம்ம சென்னையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஒரு சிட்டி தான் சிங்கப்பூர். இந்த சிங்கப்பூரும் மலேசியாவும் ஒன்றா இருக்கும்போது 1965 வருஷத்தில் சிங்கப்பூரும் மலேசியாவும் பிரிஞ்சிடுச்சான். அப்போ பிரியும் போது சிங்கப்பூர் பார்த்திங்கன்னா ரொம்ப குப்பையாக இருக்கிற தேசம். அந்த தேசம் வந்து ரொம்ப குப்பையாக, ரொம்ப பாலடைஞ்சி, அந்த தேசத்தில் வந்து எதுவுமே ஆசீர்வாதமாக இருக்காது, அந்த தேசத்தில் எதுவுமே நல்லா இருக்காது, அந்த தேசத்தில் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காது. ஒன்றுமே பாழாகி ஒன்றுமே வழியே இல்லாமல் கிடந்த அந்த தேசம் சிங்கப்பூர் தேசம். அந்த சிங்கப்பூர் தேசத்தில் முதல் பிரதமராக லீ குயன் யூக் அப்படின்னு ஒரு பிரதமர் வராரு. அந்த பிரதமர் என்ன பண்ணுறாரு, அந்த பாலா கடந்த அந்த தேசத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் இருக்கிற 2 பேர் நல்லா படிக்கணும், ஒருத்தர் படித்து இராணுவத்துக்கு போகணும், ஒருத்தர் படித்து உயர்ந்த வேலைக்கு போகணும்னு சொல்லி எல்லாரையும் நல்லா படிக்க வைக்கிறார், நல்ல வேலை வாய்ப்பை உண்டு பண்ணுகிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த 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 தேசத்தில் தப்பு பண்ணுறவங்க எல்லாருக்கும் கொடிய தண்டனை கொடுக்குறார். இப்படி பண்ணி கொஞ்ச நாளையில் ரோட்டில் கூட யாரும் குப்பை போடக்கூடாது, அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு ரொம்ப கொடிய தண்டனை கொடுத்து அந்த தேசத்தை நல்லா அவர் பாதுகாத்ததுனால கொஞ்ச நாளைக்குள்ள அந்த பாழாய் கிடந்த தேசம் திரும்ப கட்டப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பாழாய் கிடந்த அந்த சிங்கப்பூர் தேசம் இன்னைக்கு அழகான தேசம், நல்ல ஒரு சுற்றி பார்க்கக்கூடிய நல்ல அழகான தேசம் எது அப்படின்னா சிங்கப்பூர் தானா. இந்த தேசம் ஆமாம் 63 தீவு சிங்கப்பூரில் இருக்குதான். அப்போ பாழாய் கிடந்த அந்த ஸ்தலத்தை எப்படி ஒரு பிரதமரை கொண்டு ஆண்டவர் கட்டி எழுப்பி அந்த தேசத்துக்கு உயிர் மீச்சு கொடுத்தாரோ, அதை போல உங்கள் குடும்பத்தை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை, உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தில் எதெல்லாம் பாழாய் போய் கிடக்குதோ, எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் இது இல்லை இது அவ்வளோதான் நினைக்கிறீங்களோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த 2025 வருஷத்தில் திரும்ப கட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்க. பாழாய் கிடந்த எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இந்த 2025 வருஷத்தில் ஒரு உயிர் மீச்சை ஏற்படுத்துவார். இயேசுவோட வாழ்க்கையை கவனித்து பார்த்தா, இயேசு பாழாய் கிடந்த ஒரு பெண்ணை இயேசு தேடி வருகிறார். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 4:8. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால். 15ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மோண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படிக்கு அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால், இயேசு அவரை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வாய் என்றாள். நல்லா கவனிங்க. இயேசு ஒரு நாள் ஒரு கிணத்துக்கிட்ட உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு பெண் தண்ணி மோருவதற்காக வருகிறாள். அவள் சமாரிய பெண். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை அறியாதவள்.
அவள் தண்ணி மோக்க வரும்போது ஏசப்பா கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் போல் தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிங்கன்னா அந்த ஒரு பெண்ணுக்காக மட்டும் ஏசப்பா 4 மணி நேரம் அந்த கிணத்துக்கிட்ட உட்காந்துருக்கிறாரு. அவள் தண்ணி மோக்க வருவான்னு அவளுக்கு தெரியும். ஏன்னா அவளுடைய வாழ்க்கை பாழாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. அவள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பும் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. எப்படி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்றாள். அவள் என்ன சொல்கிறா வாசிங்கக்கா? அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். ஆண்டவர் சொல்கிறாரு, ஏம்மா நீ போய் உன் புருஷனை வீட்டில் போய் என்ன செஞ்சுட்டு வா, கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறா, ஆண்டவரே எனக்கு புருஷன் இல்லை. அப்போ அவள் புருஷன் இல்லைன்னு சொன்ன உடனேயும் ஏசப்பா அடுத்த பதில் சொல்கிறாரு, நீ சொல்வது வாசிங்கக்கா. ஏசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு. அந்த பெண்ணோட வாழ்க்கை ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில், அந்த பெண்ணோட வாழ்க்கை ஒரு பாழாக்கப்பட்ட ஒரு நிலைமையில், குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன செய்யுது இருக்குது. என்னைக்கு ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகுதோ அதற்கப்புறம் அந்த பெண்ணுடைய முழு பாதுகாப்பும், அந்த பெண்ணுடைய முழு என்ன சொல்கிறது எதிர்காலமும் யாரை நம்பி தான் இருக்குன்னா கணவனை நம்பி தான் இருக்கும். திருமணம் ஆகும்போது பிறந்த வீட்டிலேருந்து அந்த பெண் புகுந்த வீட்டுக்கு போகும்போது சிலர் சொல்லுவாங்க, செடியை இந்த மண்ணில் இருந்து இன்னொரு மண்ணில் பிடிங்கி என்ன செய்கிறோம், நட்டுறோம். இந்த பெண் ஆண்டவர் கேட்குறாரு, நீ புருஷனை அழைத்துட்டு வா அப்படின்னா அவ சொல்கிறா, எனக்கு புருஷன் இல்லை ஆண்டவரேங்கிறா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சொல்கிறது சரிதான், உனக்கு 5 புருஷர் இருந்தாங்க, ஆனால் இப்போ இருக்கிறவரும் உனக்கு புருஷன் கிடையாதுங்கிறார். அப்போ வாழ்க்கையில் என்ன நடந்தது, எல்லாராலும் அவள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், அவள் குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட நிலைமையில், அவள் வாழ்க்கையே பாழாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவள் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவள் இயேசுவை சந்திக்கிறாள். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் கடந்த 2024 வருஷம் வரைக்கும் என் குடும்பம் பாழாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது, எப்பவும் என் குடும்பத்தில் பிரச்சனை, எப்பவுமே என் குடும்பத்தில் போராட்டம், ஒரு நன்மை இல்லை, என் குடும்பத்தார் என்ன புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க, எல்லாரும் என்ன தனியாக வச்சுறாங்க, எனக்கு நிம்மதியாக, எனக்கு ஆதரவாக, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்தில் பாழான ஸ்தலத்தை நான் திரும்பவும் கட்டுவேன். சத்தம் அரளியே சொல்லுங்க. பாழான இவளுடைய வாழ்க்கையை இயேசு திரும்ப கட்டுகிறாள். அவ என்ன சொல்றார் பாருங்க, 18வது வசனத்தை வாசிங்கக்கா. 25 வாசிங்க. 25. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது 28வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி தான் செய்த எல்லாவற்றையும் பாருங்க. பாழாய் கிடந்த அந்த பெண், அவளுடைய வாழ்க்கை பாழா கிடந்தது, அவளுக்கு யாருமே இல்லை. அப்படி தனித்து விடப்பட்ட அந்த பெண்ணை இயேசு சந்தித்த உடனே அவள் இயேசுவை அறிந்து கொண்டதால, அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால, அவள் போய் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் இயேசுவை சுவிசேஷத்தை அறிவித்து அந்த ஊரார் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். சத்தமாக இல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த 2025 வருஷத்தில் பாழான ஸ்தலங்களை யார் மூலமாக கட்டுவார்னா உங்கள் மூலியமாக கட்டுவார், உங்கள் குடும்பத்தில் உங்கள் மூலியமாக கட்டுவார். பாழாய் கிடந்த அவளுடைய வாழ்க்கையை கொண்டு முழு சமாரியா தேசமும் ரட்சிக்கப்படும்படி, முழு சமாரியா தேசமும் மேசியாவாகிய இயேசுவை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்தார். சத்தமலையிலே சொல்லுங்க. பாழான ஸ்தலங்களை திரும்பவும் கட்டுவீர்கள். அலையிலே சொல்லுங்க. பாழான ஸ்தலங்களை திரும்ப கட்டுவீர்கள். இந்த பாழான ஸ்தலங்களில் திரும்ப எப்படிலாம் நீங்கள் கட்டுவீங்க தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம்
தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். இந்த 2025 வருஷம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பாலா கிடக்கிற ஆறுதல் இல்லாம இருக்கிற உனக்கு நான் ஆறுதல் செய்வேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா இல்லையா சொல்லுங்க. இந்த சமாரியா பெண்ணுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. அவளுக்கு 5 புருஷர் இருந்தாங்க, ஆனால் எல்லாரும் அவளை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் அவளை வெறுத்து தள்ளிட்டாங்க. இப்போ இருக்கிறவங்க அவளை ஆதரவு இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய எதிர்காலம் பாலடைந்து போன ஒரு சூழ்நிலைமையில இயேசுவை சந்திக்கிறார். பாலாயிருந்த அவளை கர்த்தர் ஆறுதல் செய்தார். இந்த 2025 வருஷம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் இருக்கலாம், உங்கள் கூட பழகினவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். சத்தமா இல்லையா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். ஆறுதல் செய்வது மட்டும் இல்லை, பாலான ஸ்தலங்களை எல்லாம் என்ன செய்வாரா, தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை எப்படி மாற்றுவாராம், ஏதேனை போலவும். வனாந்தரம்னா என்னது, வெறுமையான இடம். வனாந்தரம்னா என்னது, ஒரு ஆசீர்வாதம் இல்லாத இடம். வனாந்தரம்னா என்னது, ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். அப்படிப்பட்ட வனாந்தரத்தை எப்படி மாற்றுவாராம், ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவாராம். நம்ம ஆதியாகமம் 1 அதிகாரத்தை வாசிக்கிறோம் பார்த்தீங்களா. ஏதேன் தோட்டம், அந்த ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சு? அந்த ஏதேன் தோட்டத்தில் எதுவுமே நன்மை, அந்த ஏதேன் தோட்டத்தில் நன்மையான காரியம் இருந்துச்சு. அந்த ஏதேன் தோட்டத்தில் 3 ஆறு ஓடுச்சு. அந்த ஏதேன் தோட்டத்தில் சகல மிருகங்களையும் ஆண்டு கொள்வதற்கு கர்த்தர் ஆதாமுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அந்த ஏதேன் தோட்டத்தில் தான் கர்த்தர் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். அந்த ஏதேன் தோட்டத்தில் தான் கர்த்தர் ஆதாமை சகலவத்தையும் ஆண்டு கொள்ளும்படி அதிகாரம் கொடுத்தார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த 2025 வருஷத்தில் பாலா கிடக்கிறவன் வாசஸ்தலத்தை, பாலா கிடக்கிறவன் குடும்பத்தை நான் ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவேன். அப்படி மாற்றும் போது என்ன நடக்கும் தெரியுமா? உன் குடும்பத்துக்கு மேல அதிகாரம் செலுத்தும்படி, உன் குடும்பத்தை ஆளுகை செய்யும்படி, உன் குடும்பத்துக்கு சகல ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி கர்த்தர் உங்களை மாற்றுவேன் வாக்கு பண்ணுற விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஏசப்பா மகிமைப்படுத்துங்க. இந்த 2025 வருஷத்துல பாலான ஸ்தலங்களை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவார். சத்தமா இல்லையா சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை அதுக்கடுத்து வாசிங்கக்கா. கர்த்தர் அவாந்தர வழியை கர்த்தர் மாக்குவார், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். சத்தமாக நல்ல சொல்லுங்க. இந்த 2025 வருஷத்தில் பாலாய் கிடக்கிறவங்க குடும்பத்தில், பாலாய் கிடக்கிறவங்க வீட்டில், பாலாய் கிடக்கிறவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன கேட்க போகுதுன்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் சத்தமும் கேட்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்பவும் சண்டை சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க வீட்டில், எப்பவும் புலம்பல் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க வீட்டில், எப்பவும் அழுகை சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்த வீட்டில் கர்த்தர் நான் துதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கேட்க வாக்கு பண்ணுகிறார். நல்ல கைத்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த 2025 வருஷம் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா இல்லையா சொல்லுங்க. 25 வருஷத்துல கர்த்தர் பாலான ஸ்தலங்களை கட்ட பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்க. பாலான ஸ்தலங்களெல்லாம் நம்ம திரும்ப கட்டுவோம். அலையிலே சொல்லுங்க. நம்ம குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் பாலான ஸ்தலங்கள்லாம் திரும்ப என்ன செய்வோம்? எப்படி மாறும்? ஏதேன் தோட்டமாக மாறும். எப்படி மாறும் சொல்லுங்க. பாலான ஸ்தலம் எப்படி மாறும்? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. பாலான ஸ்தலம் ஏதேன் தோட்டத்தை போல மாறும். பாலான ஸ்தலம் எப்படி மாறும்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பாலான ஸ்தலத்தை நீங்க திரும்ப நீங்க என்ன செய்வீங்க? கட்டுவீர்கள். ரெண்டாவது, நீங்க பாலான ஸ்தலத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க தெரியுமா? ஏசாயா 49 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 49:8. இல்ல 49:8 பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாலாய் கிடக்கிற இடங்களை சுகந்தரிக்க பண்ணவும். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, பாலாய் கிடக்கிற இடத்தை நீ கட்டுறது மட்டும் கிடையாது, பாலாய் கிடக்கிற இடத்தை ஆண்டவர் சீர்படுத்தி உங்களை சுகந்தரிக்க வைக்க போகிறார். சத்தமா இல்லையா சொல்லுங்க. பாலாய் கிடக்கிற இடத்தை சீர்படுத்தி உங்களை சுகந்தரிக்க வைக்க போகிறார். ஏற்கனவே இந்த பூமி பாலாதான் இருந்துச்சு.
நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையும் அந்த பூமி என்ன செஞ்சது இருந்தது. வெறுமையாக இருந்த பூமியை, ஒழுங்கின்மையாக இருந்த பூமியை கர்த்தர் அதெல்லாம் சீர்படுத்தி இப்போ நமக்கு அதை சுதந்திரமாக கொடுத்துருக்காரா இல்லையா? இந்த பூமியை நமக்கு சுதந்திரமாக மொத்தத்தில் நம்முடைய இந்த பூமியில் மொத்தம் எத்தனை கோள் தெரியுமா? 9 கோள். மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு கோள் எது சொல்லுங்க? பூமி தான். பூமியை தவிர வேற எந்த கோள்லையுமே மனுஷன் என்ன செய்ய முடியாது, வாழ முடியுமா? செவ்வாய் கிரகத்தில் போய் வாழலாம், எங்கேயாவது வாழலாம்னு முயற்சி பண்ணுறாங்க, இப்போ வரைக்கும் வாழவே முடியலை. காரணம் என்ன? இந்த பூமியை கர்த்தர் பாழாய் கிடந்த இந்த பூமியை உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காரு? சுதந்திரமாக கொடுத்துருக்கிறார். இல்லையா சொல்லுங்களேன், சுதந்திரமாக கொடுத்துருக்கிறார். ஒருவேளை இந்த 2024 வரைக்கும் நீங்கள் ஒருவேளை பாழான ஸ்தலத்தில் குடியிருக்கலாம். எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே, என் வீடு ஒழுகுதே, நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன், இந்த வீட்டில் நிறைய வசதி இல்லையே, நல்ல ஆசீர்வாதமாக இருந்தால் நல்லா இருக்குமே நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இந்த 2025 வருஷத்தில் உங்களுக்கு கர்த்தர் பாழாய் கிடந்த இடத்தை நீங்கள் கட்டி சுதந்திரிக்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தம் இல்லையே சொல்லுங்கள். 2025 வருஷத்தில் நிறைய புது வீடு பிரதிஷ்டைக்கு என்னை கூப்பிடுவீங்க நான் நம்புகிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். சத்தமாக இல்லையே சொல்லுங்கள். பாழாய் கிடந்த ஸ்தலத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சுதந்திரிக்க போகிறோம். நம்ம என்ன செய்ய போகிறோம்? சுதந்திரிக்க பண்ணுவாருங்க. அப்படி தான் போட்டிருக்கு. வாசிங்க, திரும்ப வசனத்தை வாசிங்க. பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உதவி செய்தேன், பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை, இடங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். பாழாய் கிடக்கிற இடம், இந்த இடத்துல ஒன்றுமே வராது, இந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் இந்த 2025 வருஷத்தில் உங்களை சுதந்திரிக்க பண்ண போகிறார். இல்லையா சொல்லுங்களேன். உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். பாழாய் கிடந்த ஸ்தலத்தை நீங்கள் கட்டுவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பாழாய் கிடந்த ஸ்தலத்துக்கு திரும்ப என்ன வரும்னா உயிர் வரும். ரெண்டாவது, பாழாய் கிடந்த ஸ்தலம் எப்படி மாறும்னா அது ஏதேன் தோட்டம் மாதிரி மாறும். பாழாய் கிடந்த ஸ்தலத்தை நீங்கள் சுதந்திரிப்பீங்க. நான் பிரசங்கத்துக்கு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், ஆண்டவர் எந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அந்த வாக்குத்தத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன கொடுப்பாரு சொல்லுங்க? கட்டளை கொடுப்பார். நீங்கள் பாழான ஸ்தலத்தை கட்டணும்னா, பாழான ஸ்தலத்தில் அது ஏதேன் தோட்டம் போல மாறணும்னா, பாழான ஸ்தலத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். பாருங்களேன், 1ஆம் வசனத்தை வாசிங்க. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல என் ஜனத்துக்கு அவர் மீறுதல்களையும் எங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற தேடி விரும்புகிறார்கள். தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது நீர் நோக்கமாக இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் பொழுது இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள். 4வது வசனம், இதோ வழக்குக்கும் வாதத்துக்கும் துஷ்டத்தனத்தினுடைய கையினாலே குத்துகிறதற்கும் உபவாசித்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரல் உயரத்தில் கேட்க பண்ணும்படி இந்த நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். இங்கே என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக போயிட்டாங்க. பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக போன ஜனங்கள் திரும்பவும் எருசலேமுக்கு வந்து அவங்க பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவாங்கன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும்?
உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். அதையும் நீங்கள் உபவாசம் இருக்கும்போது எப்படி உபவாசம் இருக்கணும்? நீங்கள் வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துக்கும் நீங்கள் என்ன செய்றீங்க? உபவாசம் இருக்கிறீங்க. உங்கள் கையினால் உங்கள் கூக்குரலை உயர்த்தி உங்கள் கையில் கேட்கும்படி நீங்கள் என்ன செய்றீங்க? உபவாசம் இருக்கிறீங்க. நீங்கள் உபவாசம் இருக்கும்போது உங்கள் இச்சையின்படி நீங்கள் என்ன செய்கிறீங்க? நடந்து கொள்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பாழான ஸ்தலத்தை நான் இந்த 2025 வருஷம் உனக்கு கட்டுவேன். பாழான ஸ்தலம் ஏதேன் தோட்டத்தை போல மாறும். பாழான ஸ்தலம் எப்படி மாறும்னா அதை நீ சுதந்தரிப்ப. ஆனால் நீ எப்படி நடந்து கொள்கணும் அப்படின்னா, இந்த 2025 வருஷத்தில் பாழான ஸ்தலத்தை ஆண்டவர் திரும்ப கட்டணும்னா நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த உபவாச நாளில் உங்கள் இச்சையானபடி நீங்கள் விரும்புகிறபடி வேலை என்ன செய்யறாங்க பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. கீழ் நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீங்கள் உபவாசிக்கும் நாளில் உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் உபவாசம் எப்படி இருக்கணும் தெரியுமா? 5ஆம் வசனத்தில் கடைசியில் வாசிங்க. உபவாச நாள் இதை உபவாசம் என்கிறென்று இப்படிலாம் உபவாசம் இருந்துட்டு இது கர்த்தருக்கு பிரியமான நாள், நான் கர்த்தருக்கு உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோமா? நிறைய பேர் பாருங்கள், சர்ச்சில் உபவாசம் இருக்கும். சர்ச்சில் நீ உபவாசம், நானும் சாப்பிடாமல் இருக்கேன், ஆனால் நான் எங்கே போயிருந்தேன்? வேலைக்கு போயிடுறேன், இல்லைனா வீட்டில் இருந்துருந்தேன், இல்லைனா இன்றைக்கி உபவாசம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துடுறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய வாழ்க்கையில் பாழான ஸ்தலத்தை நான் திரும்ப கட்டணும்னா நீ எனக்கு உகந்த உபவாசம் இருக்கணும், தேவன் பிரியப்படுகிற உபவாசம் இருக்கணும். நம்ம உபவாசம் இருக்கிற போது நம்ம பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு நம்மளுடைய ஜென்ம சுபாவத்தை எல்லாம் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உபவாசம் பிரதிபலிக்கணும். நம்ம வாழ்க்கையில் உபவாசம் என்ன செய்யணும்? பிரதிபலிக்கணும். உபவாசம் இருக்கும்போது நீங்கள் எப்படி உபவாசம் இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினாலே குத்துகிறதற்கும் நீங்கள் என்ன செய்றீங்க? எதுக்கு உபவாசம் பண்ணுறோம்? வழக்குக்கும் வாதுக்கும் உபவாசம் பண்ணுறோமா? ஆனால் நம்ம எப்படி உபவாசம் இருக்கணுமா? 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், பசி உள்ளவனுக்கு ஒன்று ஆகாரம் கொடுத்து, சிறுமைப்பட்டவனை வீட்டில் சேர்த்து கொண்டு, வஸ்திரமுள்ளவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து. இதெல்லாம் நம்மளால் எப்போ செய்ய முடியும் அப்படின்னா, தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருந்தால் தான், தேவன் விரும்புகிறபடி நடந்தால் தான் நம்ம இப்படி தேவன் விரும்புகிற உபவாசம் இருக்க முடியும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் விரும்புகிற உபவாசம் சொல்லிட்டு காலங்காலத்தில் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அந்த நீங்கள் வழக்குக்கும் வாதுக்கும் நீங்கள் என்ன செய்றீங்க? உபவாசம் இருக்கிறீங்க. அப்படி தானே போட்டிருக்கு. உபவாசம் இருந்துட்டு இந்த கையினால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சால் அது உகந்த உபவாசம் இல்லை. இப்படி உபவாசம் இருந்தால் பாழான ஸ்தலங்கள் நம்ம திரும்ப என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது. உபவாசம் இருக்கும் பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக நம்மளை அறிக்கையிட்டு நம்முடைய சுபாவத்தை மாற்றி நம்ம செவி கொடுத்தால் கர்த்தர் இந்த 2025 வருஷத்தில் பாழான ஸ்தலத்தை நீங்கள் திரும்ப கட்டும்படி செய்வார். சத்தமாக இல்லையா சொல்லுங்க. அப்போ நீங்கள் உபவாசம் இருக்கும்போது ஒரு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை உண்மையாக ஆராதிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் அது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். இல்லையா சொல்லுங்க. வாரத்தில் ஒரு நாள் அது உபவாசம் இருந்து கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். ஒருவேளை என்னைக்கு உபவாசம் பண்ணுறது? நாங்கள் வேலைக்கு போகிறோம், வேலை பார்க்குறத சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலைல சர்ச்சுக்கு வரும்போது சாப்பிடாமல் வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டீங்கன்னு வைங்களேன், சர்ச்சு முடிஞ்ச உடனேயும் வீட்டில் போய் உட்காந்து ஒரு அரை மணி நேரமாகுது குறைஞ்சது உபவாசம் இருந்தால். எனக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கார், சீனியர். அவர் என்கிட்ட சொல்லுவார், சான்சன் உபவாசம் இருந்தீங்கன்னா 3 மணி நேரம் ஜெபம் பண்ணணும் அப்படிம்பார். எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணணுமா? ஆமாம், உபவாசம் இருந்தால் 3 மணி நேரமாக ஜெபம் பண்ணணும் அப்படிம்பார். அவர் அப்படி தான் பண்ணுவார், எனக்கு தெரியும். 3 மணி நேரம் பண்ணுவார், சொல்லணும்னா 6 மணி நேரம் கூட பண்ணுவார். நீங்கள் உபவாசமே இருக்காதனால உபவாசம் இருக்கு சில நிறைய பேர் இருக்கிறீங்க. புதுசாக உபவாசம் இருக்கிறவங்க மற்ற நாளில் வேலைக்கு போயிடுவோம், ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடாமல் சர்ச்சைக்கு வந்துட்டு ஆராதனை முடிஞ்சோடனே வீட்டுக்கு போய் ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ணணும். அரை மணி நேரமாக என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபம் பண்ணால் சர்ச்சில் எப்படி நம்ம ஒரு 2 மணி நேரம் இருப்போம், வீட்டில் ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணால் ஒரு 2.5 மணி நேரமாவது கணக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும்.
அப்படி நீங்கள் உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா எதெல்லாம் வந்து ஒரு பேப்பரில் இன்றைக்கி வீட்டில் போய் எழுதுங்க. இந்த 2024 வரைக்கும் எதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் பாலாக இருக்குது, எந்தெந்த பகுதியெலாம் பாலான இடத்துல திரும்ப ஆண்டவர் கட்டணுமோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரில் கை வச்சு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் கர்த்தர் நிச்சயமா இந்த வருஷத்தில் சில மாதங்களுக்குள்ளே பாலான ஸ்தலங்களை நீங்கள் திரும்ப கட்ட வழி தரப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாலான ஸ்தலம் ஏதேன் தோட்டத்தை போல மாறும். பாலான ஸ்தலம் அது எப்படி மாறும்னா அதை நீங்கள் சுதந்தரிக்க கர்த்தர் உதவி செய்வார். அப்போ பாலான ஸ்தலத்தை திரும்ப கட்டுவதற்கு நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள்? உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறபடி நம்ம உபவாசம் இருந்து நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ரெண்டாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெண்டாவது ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார்? தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஒரு வீடு கட்டும்போது அந்த வீடுக்கு எது ஸ்ட்ராங் அப்படின்னா அஸ்திபாரம் தான் ஸ்ட்ராங். அப்படி தானே? எந்த அளவு அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்குதோ, எந்த அளவு அஸ்திபாரத்தில் வந்து வலிமை இருக்குதோ அது மாதிரி அந்த வீடு ஸ்ட்ராங்காக என்ன செய்யும்? இருக்கும். பொதுவாக அந்த களிமண் இருக்கிற ஏரியாலெலாம் வீடு கட்டும்போது ரொம்ப ஆழமாக என்ன செய்வாங்க? தோண்டுவாங்க. ஏன்னா அது சீக்கிரமாக மழை பெஞ்சா அது என்ன செஞ்சிடும்? சரிஞ்சிடும்னு சொல்லி. நீங்கள் ஆண்டவர் இந்த 2025 வருஷத்தில் தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவான்னு சொல்லிட்டு இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்லிய என் வார்த்தையின்படி கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் எதில் வீட்டை கட்டியிருக்கிறான்னா கண்மலையின் மேல் வீட்டை கட்டுகிறான். கண்மலையின் மேல். சில வீடு கட்டும்போது தோண்டுனா கீழே கல் வந்து தான் தோண்டதை என்ன செஞ்சிருவாங்க? நிப்பாட்டிடுவாங்க. அது மேலே வீடு கட்டுனா அந்த வீடு எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இந்த 2025 வருஷத்தில் தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரம் அப்படின்னா நீங்கள் புதிய காரியத்தை துவங்கும் போது இல்லைன்னா நீங்கள் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கும் போது நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்னா கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அந்த கண்மலை யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் அந்த கண்மலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவின் மேலே நம்பிக்கை வைத்து கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே முழுமையாக நம்பிக்கை வைத்து நீங்கள் அந்த வீட்டை கட்டுனீங்கன்னா, நீங்கள் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு புதிய காரியத்தை துவங்குனீங்கன்னா தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரத்தை கட்டும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. தலைமுறையாய். அப்போ அந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு நீங்கள் ஆண்டவரை முன்னிறுத்தி எந்த காரியத்தை செய்தாலோ எனக்கு எல்லாமே அவர் தான் என்னுடைய நம்பிக்கைன்னு சொல்லி அவர் மேலே நம்பிக்கையோடு நீங்கள் ஆரம்பித்தா நீங்கள் செய்கிற காரியத்தில் பாருங்கள். 25ஆம் வசனத்தை வாசிங்க. காற்றடித்து அது விழவில்லை, ஏனென்றால் இது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. ஒருவேளை இந்த 2024 வரைக்கும் நிறைய புதிய காரியத்துக்கு முயற்சி எடுத்து பிரயாசப்பட்டு அதெல்லாம் தடைப்பட்டிருக்கலாம், அதெல்லாம் நடக்காமல் நின்றுக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 2025 வருஷம் நீ கண்மலையாக என் மேலே நம்பிக்கை வைத்து என் மேலே ஒரு உறுதியான நம்பிக்கையோடு நீ வீட்டை கட்டுனீன்னா, நீ ஒரு காரியத்தை முடிவு பண்ணுனா, ஒரு காரியத்தை ஆரம்பித்தா, நான் அதை எப்படி எத்தனை பெரிய காற்றடித்தாலும் எத்தனை வெள்ளம் வந்தாலும் அது என்ன செய்யாது? விழாது. நம்ம கெட்டி முடிப்போம் நினச்சதை கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம்? கட்டுவோம். அவ்வளோ பெரிய வீடையும் அவங்க எந்த நம்பிக்கையில் கட்டுறாங்க? கீழே நம்ம வந்து அஸ்திபாரம் நல்லா போட்டிருக்கோம், கீழே வந்து நமக்கு கல் வந்துருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில் கட்டுறாங்க.
இந்த 2025 வருஷத்தில் நீங்கள் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கும் போது தலைமுறையாய் உங்கள் குடும்பத்தில் ஒரு திருமண காரியத்தை ஏற்படுத்தும் பொழுது, இல்லைனா ஒரு புதிய தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது, இல்லைனா ஒரு புதிய படிப்பின் காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது, நீங்கள் கண்மலையாகிய இயேசுவின் மேலே நம்பிக்கை வைத்து அவரை முன்னால் நிறுத்தி நீங்கள் கட்டினா தலைமுறையாக இருக்கிற அஸ்திபாரத்தை நீங்கள் கட்டுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல பாழாய் கிடந்த ஸ்தலத்தை கட்டுவீர்கள். பாழாய் கிடந்த ஸ்தலத்தை எப்படி கட்டுவீங்க? மறந்துருச்சு அதுக்குள்ள பிரசங்கம். பாழாய் கிடந்த ஸ்தலத்தை திரும்ப கட்டுவீர்கள். அது கட்டும்போது என்ன ஆகும்னா, பாழாய் கிடந்த ஸ்தலம் ஏதேன் தோட்டத்தை போல மாறும். ரெண்டாவது, பாழாய் கிடந்த ஸ்தலத்தை நீங்கள் சுகந்தரிப்பீங்க. இந்த பாழாய் கிடந்த ஸ்தலத்தை கட்டணும்னா, பாழாய் கிடந்த ஸ்தலத்தை நீங்கள் சுகந்தரிக்கணும்னா, நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, தலைமுறையாக இருக்கிற அஸ்திபாரத்தை நீங்கள் கட்டுவீங்க. தலைமுறையாக இருக்கிற அஸ்திபாரத்தை நீங்கள் கட்டணும்னா, நீங்கள் ஆண்டவர் மேலே முழுமையாக நம்பிக்கை வைத்து அவருடைய வசனத்தை கேட்டு, அந்த வசனம் அழகாக சொல்லுது, ஆகையால் நான் சொல்லிய வார்த்தையை கேட்டு தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சு இந்த வேதத்தை வாசித்து இந்த வசனத்தின்படி நீங்கள் செய்யும்போது கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் தலைமுறை இருக்கிற அஸ்திபாரத்தை கட்டுற உதவி செய்வார். விசுவாசிக்கிறீங்க? சத்தம் வர இல்லையா சொல்லுங்களேன். திரும்ப அந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பூர்வ முதலாய் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறையாய் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். இந்த 2025 வருஷம் பாழாய் கிடந்த ஸ்தலம் எப்படி மாறும்? ஏதேன் தோட்டம் மாறி வரும். 2025 வருஷம் பாழாய் கிடந்த ஸ்தலத்தை நம்ம என்ன செய்வோம்? சுகந்தரிப்போம். எல்லாம் வலது கரத்தை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். 2025 வருஷம் பாழாய் கிடந்த ஸ்தலம் ஏதேன் தோட்டத்தை போல மாறும். சத்தமாக சொல்லுங்க. இப்படி மாறும். பாழாய் கிடந்த ஸ்தலத்தை நம்ம என்ன செய்வோம்? சுகந்தரிப்போம். ஆண்டவர் 2வது சொல்ல தலைமுறையா கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல, இயேசுவை முன்னிறுத்தி கண்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டை போல கட்டி கர்த்தர் நம்மை இந்த வசனத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். அதை விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி எழுந்து நிற்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணி எழுந்து நிற்போம். உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எப்படி அந்த சமாரியா பெண்ணுடைய வாழ்க்கை அது பாழா கிடந்துச்சு. அந்த சமாரியா பெண்ணுடைய வாழ்க்கை மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அந்த பாழா கிடந்த ஸ்தலத்தை திரும்ப கட்ட முயற்சி பண்ணார். திரும்ப அவ சந்தித்து அவளுக்கு அவ மூலியமாக அந்த கிராமமே ரட்சிக்கப்பட ஆண்டவர் உதவி செய்தார். இந்த புது வருஷத்தில் ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் அப்படி பாழாய் கிடந்த காரியம் ஏதாவது இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் அதை திரும்ப கட்டுங்கப்பா. பாழாய் கிடந்த ஸ்தலம் ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார்னு சொன்னீங்களே, எப்படி அந்த சமாரியா ஸ்திரீக்கு ஆறுதல் செய்தீரோ அதே போல எனக்கு ஒரு ஆறுதல் உண்டாகட்டும். ஏதேன் தோட்டம் போல மாறட்டும். அங்கு ஒரு துதியின் சத்தம் உண்டாகட்டும். அங்க ஒரு கம்பீர ஆரவாரம் உண்டாகட்டும். அங்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகட்டும். ஆண்டவரே, பாழாய் கிடந்த ஸ்தலத்தை நீ சுகந்தரிக்க பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. பாழாய் கிடக்க சகத்தை சுகந்தரிக்க பண்ணுங்க ஆண்டவரே. பாழாய் கிடந்த ஸ்தலத்தை சுகந்தரிக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பாழாய் கிடக்குதோ அத்தனையும் சுகந்தரிக்க உதவி செய்யும். இந்த வருஷத்தில் தலைமுறையாய் அஸ்திபாரம் போட்ட அஸ்திபாரத்தின் மேலே நீ திரும்ப கட்டுவாயின்னு சொன்னீங்களே, தலைமுறையாய் போடப்பட்ட இடத்துல நாங்கள் திரும்ப கட்ட உதவி செய்யுங்க. நான் சொல்லி இந்த வசனத்தின்படி கண்மலையாகிய இயேசுவை முன்னிறுத்தி அதிகாலையில் இருந்து ஜெபம் பண்ணி எந்த காரியத்தை சொன்னாலும் உங்கள் வசனத்தின்படி உங்கள் வார்த்தையின்படி செய்யும் பொழுது அந்த காரியத்தை எங்களுக்கு வாய்க்க பண்ணும். எங்களுக்கு கிருபை தாரும். நீ பிரேசிங் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.